பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில், பகுதி 1, தொழுகை, பாடம் 10A. இந்த பாடத்தில் நாம் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கின்ற முக்கியமான 2 துஆக்களை பற்றி நாம் காண இருக்கிறோம். இலக்கண பிரிவிலே வெர்பினுடைய வகைகளில் நஸர, ஹலக, ذكر, அபத ஆகிய வெர்புகளை பற்றியும் கற்றல் குறிப்பாக சில விஷயங்களை பற்றியும் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பாடத்தினுடைய நிறைவில் இன்ஷா அல்லாஹ் குர்ஆனில் சுமார் 28,854 தடவைகள் இடம்பெறுகின்ற 116 வார்த்தைகளை நாம் கற்றிருப்போம். அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ரப்பனா எங்கள் இறைவா, ஆத்தினா எங்களுக்கு கொடுப்பாயாக, ஃபித்துன்யா இவ்வுலகில், ஹசனத்தன் நன்மையானதை, எங்கள் இறைவா இவ்வுலகில் நன்மையானதை எங்களுக்கு கொடுப்பாயாக. ரப்பனா எங்கள் இறைவா, நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். ரப்புஹு, ரப்புஹும், ரப்புக, ரப்பி, ரப்புக்கும், ரப்புனா ஆகிய வார்த்தைகளை நாம் படித்திருக்கிறோம். ரப்பனா எங்கள் இறைவா. பெரும்பாலான துஆக்கள் குர்ஆனில் ரப்பனா என்ற வார்த்தையை கொண்டு துவங்குகிறது. காரணம், ரப்பு என்ற வார்த்தையினுடைய பொருளை நாம் ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கிறோம். யார் அனைத்து விதமான நன்மைகளையும் நமக்காக பொறுப்பேற்று ஒவ்வொரு நொடி பொழுதும் தேவையானதை அக்கறையோடு நிறைவேற்றுவானோ அவன்தான் ரப்பு என்ற பொருளை நாம் புரிந்திருக்கிறோம். நம்முடைய வளர்ச்சிக்காக உதவி செய்பவன், நம்மை கண்காணித்துக் கொண்டே இருப்பவன், நாம் உறங்குகின்ற நேரத்திலும் நாம் விழித்திருக்கின்ற நேரத்திலும் எல்லா நேரங்களிலேயும் நம்மை அக்கறையோடு கண்காணிப்பவன் தான் ரப். எனவேதான் அநேக துஆக்கள் ரப்பனா, ரப்பி என்ற வார்த்தையை கொண்டு துவங்குகிறது. ஆத்தினா, ஆத்தி கொடுப்பாயாக, நா எங்களுக்கு, ஹு, ஹும், க, இ, கும், நா நா எங்களுக்கு. நாம் குர்ஆனிலே பல இடங்களில் பார்த்திருக்கிறோம். அகீமுஸ் ஸலாஹ் வ ஆத்துஸ் ஸகா. ஆத்தி என்பது சிங்குலர், ஆத்து என்பது புளூரல். அகீமுஸ் ஸலாஹ் தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஆத்து ஸகா ஸகாத்தை நிறைவேற்றுங்கள். இந்த ஆத்தினா என்ற வார்த்தை குர்ஆனில் 9 தடவைகள் இடம்பெறுகிறது. ஃபித்துன்யா, ஃபி இல், துன்யா உலகம், உலகில் எங்களுக்கு கொடுப்பாயாக. துன்யா என்ற வார்த்தை குர்ஆனில் 115 தடவைகள் இடம்பெறுகிறது. துன்யாவினுடைய வார்த்தை என்ன? துன்யா என்ற வார்த்தை எந்த அடிப்படையிலானது? அக்பர் மிகப்பெரியவன், குபரா மிகப்பெரியவள். துன்யா என்ற வார்த்தை ஒரு பெண்பால், சிறப்பு பண்பு பெயர் சொல்லினுடைய பெண்பாலின் வடிவம்தான் துன்யா. அக்பர் உடைய பெண்பால் குபரா. அக்பர் மிகப்பெரியவன், குபரா மிகப்பெரியவள். அஸ்கரு மிகச் சிறியவன், சுகரா மிகச் சிறியவள். அத்னா மிக நெருக்கமானவன், மிக சமீபத்தில் இருப்பவன். துன்யா மிக சமீபத்தில் இருப்பவள். அத்னா என்ற வார்த்தைக்கு மிக நெருக்கமானவள், நெருக்கமானவன், மிக நெருக்கமானது, சமீபமானது என்று நாம் பொருள் சொல்கிறோம். இன்னொரு பொருள் அற்பமானது, தாழ்வானது என்ற பொருளையும் இதற்கு கொடுக்கப்படுகிறது. துன்யா ஆகிரத்தை கவனித்து நமக்கு மிக நெருக்கமாக இருப்பதனால் துன்யாவிற்கு துன்யா என்ற பெயரையும் கொடுக்கலாம். துன்யா மிக மட்டமானதாகவும் அற்பமானதாகவும் இருக்கின்ற காரணத்தினால் அதற்கு துன்யா என்ற பெயரையும் சொல்லப்படுகிறது என்பதாக விளக்கங்களில் நாம் பார்க்கிறோம். ஹசனத்தன் நன்மையானதை. ஹசனத்தன் பெண்பால், அதற்கான ஆண்பால் ஹசன் நன்மையானது. ஆண்பால் ஹசன், பெண்பால் ஹசனத்தன். ஹைர். நன்மை என்பதில் இவ்வுலகத்தை பொறுத்தமட்டில் நன்மையானதை தாய் என்று நாம் கேட்கிறோம். எதுவெல்லாம் நமக்கு நன்மை? வாழ்வின் அத்தியாவசிய தேவைகளாகிய ஆரோக்கியம், வளமான வாழ்க்கை, நல்ல மனைவி, நல்ல மக்கள், நல்ல பெற்றோர், இவர்கள் எல்லாமே நமக்கு ஹசனா. நாம் குடியிருக்கின்ற இல்லம், வேலை செய்கின்ற இடம், அலுவலகம், தெரு, வீடு எல்லாமே ஹசனா. இது மட்டுமல்லாமல் நமக்கான அமைதியான வாழ்வு, பாதுகாப்பான வாழ்வு, நிம்மதியான வாழ்வு, இவைகள் எல்லாமே ஹசனாவிலே வருவதோடு மிக முக்கியமாக மறுமையில் நமக்கு பலன் தருகின்ற அழகான கல்வி,
அழகான கொள்கை, சரியான நேரான பாதையை விவரிக்கின்ற கொள்கை, மேலும் நல்ல அமல்கள், இஹ்லாஸான நற்செயல்கள், நற்பண்புகள், நல்ல தர்மங்கள், இவைகளெல்லாம் கியாமத்தில் நமக்கு பலன் தருகின்ற நன்மையானவைகள். இவைகளையெல்லாம் ரப்பே இந்த உலகில் தருவாயாக. ஆகிரத்திற்கு நம்மளுடைய மறுமையின் வாழ்க்கையை பாலாக்கி விடுகின்ற எதுவும் நன்மையானதில் கட்டுப்படாது. அவைகளெல்லாம் நமக்கு தீங்கிழைக்கக்கூடியவைகளாக இருக்கிறது. எனவே இவைகள் அனைத்தையும் நாம் உள்வாங்கியவர்களாக இந்த வசனத்திற்குண்டான 4 விஷயங்கள், துஆ, மதிப்பீடு, செயல்படுத்துவதற்கான திட்டம் வகுத்தல், பிறருக்கு பரப்புதல், இவைகளில் முதலாவதாகிய துஆவை நாம் செய்துவிட்டோம். இப்பொழுது அடுத்த 3 விஷயங்கள் மதிப்பீடு செய்வோம். நாம் இந்த உலகில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற எத்துணை விஷயங்களை நாம் அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொண்டோம். எதையாவது நாம் அல்லாஹ்விடத்திலே மறுப்பு தெரிவிப்பதை போன்று நாம் ஒன்றை அல்லாஹ்விடத்தில் கேட்டு அல்லாஹ் அதை தரவில்லை என்றால், அல்லாஹ் எனக்கு இதை தரவில்லையே என்று நாம் அல்லாஹ்வின் மீது மறுப்பு தெரிவிப்பதை போன்று நடந்திருக்கிறோமா என்று நாம் சிந்திப்போம். எதை அல்லாஹ் நமக்கு தருகிறானோ அது நமக்கு நன்மையானது என்று நாம் ஏற்று நடந்திருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். எதை அல்லாஹ் தந்தாலும் அதை நன்மையானதாக ஏற்றுக்கொள்வதற்கான திட்டத்தை நாம் வகுக்க வேண்டும். ஹசனாத்துகளை நாம் அடைவதற்காக ஒவ்வொரு நாளும் அதிகாலை பொழுதிலிருந்தே நாம் அந்த நாளுக்கு நன்மைகளை அடைவதற்கான திட்டத்தை நாம் வகுக்க வேண்டும். மேலும் இந்த செய்திகளை பிறருக்கு எத்தி வைக்க வேண்டும். இந்த செய்திகளை அடுத்தவர்களுக்கு நாம் பரப்ப வேண்டும். சொல்லுங்கள், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. ரப்பனா எங்கள் இறைவா, ஆத்தினா எங்களுக்கு கொடுப்பாயாக, ஃபித் துன்யா இவ்வுலகில், ஹஸனத்தன் நன்மையானதை. எங்கள் இறைவா எங்களுக்கு இவ்வுலகில் நன்மையானதை கொடுப்பாயாக. வஃபில் ஆஹிரதி ஹஸனா, மேலும் மறுமையிலும் நன்மையை தருவாயாக. வஃபி வ மேலும், ஃபி இல், அல் ஆஹிரா மறுமை, ஹஸனத்தன் நல்லதை, மேலும் மறுமையிலும் நன்மையை தருவாயாக. ஆஹிரத் இந்த வார்த்தையும் குர்ஆனில் சுமார் 115 தடவைகள் இடம்பெற்றிருக்கிறது. ஆஹிரத் பெண்பால், அதிலே ஆண்பால் ஆஹிர். எதிலே பெண்பாலுக்குண்டான தாமர்பூத்தா இருக்கிறதோ அது பெண்பால், தாமர்பூத்தா இல்லாத வார்த்தை ஆண்பால். ஆஹிர் இறுதி ஆண்பால், ஆஹிரா பெண்பால். ஆஹிர் ஆஹிரா மர்மையில், ஹசனத்தன் நன்மையை தருவாயாக. இந்த வார்த்தைகளை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். மர்மையின் நன்மைகள் என்று எடுத்துக்கொண்டால் அல்லாஹுவின் பொருத்தத்தை அடைவது ஒன்று, இரண்டாவது சுவனத்தை பெறுவது, மூன்றாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நெருக்கமாக இருப்பது, மற்றும் பிற நபிமார்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், ஷுஹதாக்கள் இவர்களோடும் நாம் நெருக்கமாக இருப்பது. இவைகள் எல்லாவற்றையும் விட அல்லாஹ்வை நாம் நேரடியாக காணுகின்ற பாக்கியத்தை நாம் அடைவது மிகச்சிறந்த ஹசனாவாக இருக்கிறது. சொல்லுங்கள், இவைகளை உணர்ந்து இவைகளை சொல்லுங்கள். வஃபில் ஆஹிரதி ஹசனா, வஃபில் மேலும், வ ஃபி மேலும், இல், அல் ஆஹிரதி மறுமை, ஹசனத்தன் நல்லதை, மேலும் மறுமையில் நல்லதை கொடுப்பாயாக. வகீனா அதாபன்னார், மேலும் நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக. வ மேலும், கினா எங்களை காப்பாயாக, அதாப தண்டனை, அன்னார் நெருப்பு, அதாவது நரகம், நரக வேதனையிலிருந்தும் எங்களை காப்பாயாக. வ கி நா 3 வார்த்தைகளினுடைய தொகுப்பு. வ அது இடைச்சொல், கி ஏவல் வினை, நா பிரதி பெயர் சொல்லினுடைய ஒரு இரண்டாவது வகை. நாம் பார்க்க ஹூஹும் காயி கும் நா. வகீனா மேலும் எங்களை நரக வேதனையிலிருந்தும் பாதுகாப்பாயாக. கினா எங்களை காப்பாயாக. குர்ஆனில் 5 தடவைகள் இந்த வார்த்தை வருகிறது. அதாப தண்டனை, அன்னார் நரக நெருப்பு, நரகத்தின் தண்டனையிலிருந்து எங்களை காப்பாயாக. சுவனத்திற்கு நாம் சொந்தக்காரர்கள் என்பதனால் நரகத்தினுடைய விடுதலை பெற்றுவிட்டோம் என்று பொருள் அல்ல. மாறாக ஹதீசுகளில், தப்சீர்களில் பார்க்கிறோம், எவருடைய நன்மையை விட பாவச்சுமை அதிகமாக இருக்கிறதோ, சுமந்துவிட்ட பாவங்களினுக்கு பரிகாரமாக சில காலம் நரகத்தில் போடப்பட்டு பிறகுதான் அவர் சொர்க்கத்தில் நுழைக்கப்படுகிறார் என்ற செய்தியை நாம் ஹதீசுகளிலும் தப்சீர்களிலும் பார்க்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. பாவக்கரைகளை போக்கப்படுவதற்கான ஒரு எளிய வழி, முடிந்த அளவிற்கு பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்திலே தேடிக்கொண்டே இருக்க வேண்டும்.
நாம் பாவத்தை விட்டும் நம்மை பாதுகாக்க முடியாது. இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதர்களும் கண்டிப்பாக பாவங்களை செய்தே தீருவான். ஆனால் அதிலிருந்து விடுபடுவதற்கான ஒரே வழி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்நதமு அத்தௌபா, கை சேதம் தௌபாவாகும். தௌபா பாவக்கரைகளை நீக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாம் பாவக்கரைகளிலிருந்து நம்மை நீக்குவதற்காக தௌபா செய்து கொண்டே இருக்க வேண்டும். மேலும் இது அல்லாமல் நம்மளுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதற்காக நமக்கு தருகின்ற சோதனைகள், நாம் செய்கின்ற நமக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள், இழப்புகள், சிரமங்கள், நெருக்கடி எல்லாமே அல்லாஹ் நமக்கு பாவங்களை குறைப்பதற்கான, பாவங்களை போக்குவதற்கான ஒரு உலகத்தினுடைய பரிகாரமாகவே இந்த நாம் படுகின்ற துன்பங்கள் இருக்கிறது என்பதையும் நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலில் முள் குத்தி அவன் ஆ என்று அலறுவானையானால், ஒரு மூமின் ஆ என்று அலறினாலும் கூட அவனுக்கு ஒரு பாவம் அளிக்கப்பட்டு ஒரு நன்மை எழுதப்படுகிறது என்பதாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அல்லாஹ் நம் பாவங்களை யாவற்றையும் மன்னித்து நல்லமல்கள் செய்வதற்கான மிகப்பெரிய உணர்வையும் மிகப்பெரிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. சொல்லுங்கள், வகைனா, மேலும் எங்களை பாதுகாப்பாயாக, அதாபன்னார், நரக வேதனையிலிருந்து. அதாப வேதனை, அன்னார் நெருப்பு, அதாவது நரகம். நரக வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டிய மிக முக்கியமான ஒரு துஆவை நாம் பார்க்க இருக்கிறோம். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலே வருகிறார்கள், என்னுடைய கரத்தை பிடிக்கிறார்கள். முஆதே, உம்மை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி, உமக்காக ஒரு உபதேசம் செய்கிறேன் என்று சொல்லி இந்த துஆவை கற்றுக் கொடுத்து விட்டு, நீங்கள் பள்ளிக்கு வந்து அமலை முடித்துவிட்டு இதை ஓதாமல் பள்ளியில் இருந்து வெளியேற வேண்டாம் என்ற அளவிற்கு இதனுடைய முக்கியத்தை அழுத்தி நபிகள் நாயகம் சொல்லிவிட்டு சென்றார்கள். அந்த துஆவை தான் இப்பொழுது நாம் படிக்க போகிறோம். சொல்லிக் கொடுத்தார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். இந்த ஹதீஸ் அபூ தாவூத் ஷரீஃப் மற்றும் நஸையிலே இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹும்ம, யா அல்லாஹ், அஇன்னி எனக்கு உதவி செய்வாயாக, அலா மீது, திக்ரிக உன்னை நினைவு கூறுவதற்கு. மீது என்ற பொருள் இங்கே கொடுக்கப்பட்டாலும் இந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி இக்கு என்ற பொருளை கொடுக்கப்படுகிறது. உன்னை நினைவு கூறுவதற்கு, வஷுக்ரிக்க மேலும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும், வஹுஸ்னி இபாதத்திக் மேலும் உன்னை அழகிய முறையில் வழிபடுவதற்கும் எனக்கு உதவி செய்வாயாக. அல்லாஹும்ம, யா அல்லாஹ், அஇன்னி, அஇன் நீ, அஇன் என்பது ஒரு ஆர்டர் ஃபார்ம், நீ என்பது ஹூஹும் கயி கும்னா என்ற ஈ, அந்த ஈ தான் வெர்போடு இணைகின்ற பொழுது இந்த நூனை இணைக்கப்படுவது இலக்கண ரீதியிலான அவசியமானதாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை பிறகு பார்ப்போம். அஇன் உதவுவாயாக, நீ எனக்கு உதவுவாயாக. அலா திக்ரிக்க, அலா மீது என்ற பொருள் இருந்தாலும் இந்த இடத்தில் காக, இக்கு என்ற பொருளை கொடுக்கப்படுகிறது. நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம் 4 முக்கியமான விதிமுறைகள். அரபியில் இடைச்சொல் இருக்கும், மற்ற மொழியில் இடைச்சொல் இருக்காது. அரபியில் இடைச்சொல்லுக்கான ஒரு பொருள் இருக்கும், அதற்குரிய பொருளை மற்ற மொழிகளில் வேறு இடைச்சொல்லுக்கான பொருளாக கொடுக்கப்படும். அரபியில் இடைச்சொல் இருக்காது, மற்ற மொழிகளில் இருக்கும் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். அந்த அடிப்படையில் இங்கே அலாவிற்கு லீ உடைய பொருளை கொடுக்கப்படுகிறது. அலா திக்ரிக்க உன்னை நினைவு கூறுவதற்கு, திக்ரிக்க உன்னை நினைவு கூற, வ மேலும் ஷுக்ரிக்க உனக்கு நன்றி செலுத்தவும் எனக்கு உதவி செய்வாயாக. ஷுக்ரிக்க உனக்கு நன்றி செலுத்த. ஷுக்ர் என்ற வார்த்தை குர்ஆனில் ஒரு தடவை இடம்பெறுகிறது. வஹுஸ்னி மேலும் அழகிய முறையில், மேலும் சிறந்த. 13 தடவைகள் இந்த வார்த்தை குர்ஆனில் இடம்பெறுகிறது. ஹுஸ்னி இபாதத்திக்க உன்னை வழிபடுவதில் சிறந்த முறையில் வழிபடவும் எனக்கு நீ உதவி செய்வாயாக. வஹுஸ்னி இபாதத்தி உன்னை அழகிய முறையில் வழிபடுவதற்கு. இந்த துஆவின் முக்கியத்துவத்தை சற்று நாம் கவனித்து பார்க்க வேண்டும். இதை கற்றுக் கொடுத்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அணுகுமுறை எப்படி இருந்தது? முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை வந்து முதலாவதாக கரத்தை பிடிக்கிறார்கள். கரம் பிடித்து ஒரு செய்தியை நாம் சொல்லுகின்ற பொழுது அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒப்பந்தம் செய்கின்ற பொழுது, உடன்படிக்கை எடுக்கின்ற பொழுதுதான் கரம் பிடித்து என்ன செய்வார்கள், சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் இந்த செய்தியினுடைய முக்கியத்தை நபிகள் நாயகம் உணர்த்துவதற்காக கரத்தை பிடித்து, முஆதே உம்மை நான் நேசிக்கிறேன், அதனால் உமக்கு நான் ஒருபோதும் தீங்கை சொல்லிவிட மாட்டேன், முக்கியமான ஒரு விஷயத்தை உமக்கு நான் சொல்லுகிறேன். ஒரு நேசன் இன்னொரு நேசனுக்கு நலவைத்தான் நாடுவான் என்ற அடிப்படையில்
நான் இங்கே சொல்ல போகின்ற விஷயம் மிக முக்கியமானது. நான் உங்களை நேசிக்கிறேன். அடுத்ததாக உபதேசம் செய்கிறேன். ஒருபோதும் இந்த துஆவை ஓதாமல் சென்று விட வேண்டாம். இதை செய்ய தவறிவிடாதீர்கள். இந்த துஆவை கண்டிப்பாக ஓதுங்கள், ஒவ்வொரு நாளும் ஓதுங்கள் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே வலியுறுத்துகிறார்கள். அப்படியானால் இந்த பிரார்த்தனையை நாம் பல உணர்வுகளோடு இதை நாம் சிந்தித்து பார்க்கலாம். திக்ரிக்க, உன்னை நினைவு கூறுவதற்கு எனக்கு நீ உதவி செய்வாயாக. இப்பொழுது தொழுகையை முடித்துவிட்டு இந்த துஆவை ஓதுகிறோம். ரப்பே, தொழுகையில் எனக்கு உன்னை நினைக்கின்ற வாய்ப்பை கொடுத்தாய். இப்பொழுது நான் பள்ளியிலிருந்து வெளியேறப் போகிறேன். வெளியேறுகின்ற சமயத்திலும் வெளியிலே நான் உலக விஷயங்களில் ஈடுபடுகின்ற நேரத்திலும் உன்னை நினைப்பதற்கு எனக்கு நீ உதவி செய்வாயாக என்ற அடிப்படையில் இந்த துஆவை நபிகள் நாயகம் தொழுகையை முடித்துவிட்டு கேட்பதற்காக சொல்லி இருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலும் நாம் சிந்திக்கலாம். அடுத்ததாக ஷுக்ரிக்க, யா அல்லாஹ், உன்னை வழிபட எனக்கு நீ வாய்ப்பளித்ததன் மீது நீ நன்றி செய்வதற்கு எனக்கு உதவி செய்வாயாக. உன்னை நான் வணங்குகிறேன் அல்லவா, எத்தனையோ பேர்கள் வணங்காமல் அவரவர்கள் துன்யா விஷயத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்க நான் உன்னை வணங்குவதற்கான வாய்ப்பை எனக்கு தந்தாயே, இதற்காக நன்றி செய்வதற்கும் எனக்கு நீ உதவி செய்வாயாக. மேலும் ஹுஸ்னி இபாதத்திக், இப்போது நான் வணங்கினேன், இந்த வணக்கம் எனக்கு திருப்தியாக இல்லை, நான் எப்படி வணங்கினேன் என்று எனக்கு தெரியவில்லை, உலக விஷயங்களில் நான் சிந்தித்தவாறு நான் பலவிதமான எண்ணங்களில் பொடுபோக்காக அசட்டையாக நான் வழிபட்டிருக்கலாம். இதையெல்லாம் விட, இப்பொழுது வணங்கியதை விட இனிமேல் அடுத்து வணங்க இருக்கின்ற வணக்கம் மிகச் சிறந்ததாக எனக்கு ஆக்குவதற்கு நீ உதவி செய்வாயாக என்ற கோணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மை ஏன் படைத்திருக்கிறான் என்பதை பற்றி நாம் குர்ஆனில் திரும்ப திரும்ப பார்க்கிறோம். உங்களை ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் அழகான முறையில் அமல் செய்பவர் யார் என்பதை பரிசோதிப்பதற்காகவே மரணத்தையும் ஜீவியத்தையும் நாம் படைத்தோம் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான் என்றால், அந்த அஹ்ஸனே அமலா நம்மிடத்திலே வர வேண்டும் என்பதுதான் படைப்பின் நோக்கம். எனவே அந்த அஹ்ஸனே அமலுக்கான துஆவாகத்தான் இந்த துஆ இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். இவைகளையெல்லாம் உணர்ந்து சொல்லுங்கள். அல்லாஹும்ம, யா அல்லாஹ், அஇன்னி, எனக்கு உதவி செய், அலா திக்ரிக்க, உன்னை நினைவு கூறுவதற்கு, வஷுக்ரிக்க, மேலும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கு, வஹுஸ்னி இபாதத்திக், மேலும் உன்னை அழகிய முறையில் வழிபடுவதற்கு எனக்கு உதவி செய்வாயாக. அல்ஹம்துலில்லாஹ், 10ஆம் பாடம் நிறைவு பெற்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த இலக்கண பாடத்தை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில், பகுதி 1, தொழுகை, பாடம் 10B. இதில் இலக்கணத்தை பற்றி நாம் படிக்க இருக்கிறோம். இந்த பாடத்தில் நாம் மாலி ஃபஅலை பற்றி, அதாவது கடந்த கால வெர்பை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். நஸர, ஹலக, அபத, ذكر ஆகிய ஃபஅல்களை பற்றி இன்றைக்கு நாம் படிக்க இருக்கிறோம். இலக்கண பிரிவை டிபிஐயின் மூலமாக கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பது நாம் எல்லாம் தெரிந்த விஷயம். டிபிஐ என்றால் என்ன? கேளுங்கள், பாருங்கள், சிந்தியுங்கள், கூறுங்கள், காட்டுங்கள், விருப்பத்துடன் செய்யுங்கள், சேர்ந்து செய்யுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த கால பாடத்தை நாம் ஒரு சிறு நிமிடத்தில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அரபியினுடைய வார்த்தைகள் 3 வகைப்படும். 1 இஸ்ம், 2 ஃபஅல், 3 ஹர்ஃப். இஸ்ம் என்றால் வினைச்சொல். ஹஜர், கல், மண், மரம், மட்டை, கிதாப், மஸ்ஜித், கஅபா, இதை போன்று மக்கா, மதினா, இதை போன்ற பெயர் சொல்லாக இருக்கும், அல்லது பண்பு பெயர் சொல்லாக இருக்கும். முஸ்லிம், முஃமின், காஃபிர், சாலிஹ், இது போன்று பண்பை விளக்கும் பெயர் சொல்லாக இருக்கும். இஸ்மிற்குரிய அடையாளமாக ஆரம்பத்தில் அலிஃப்லாம் இருக்கும். இல்லை என்றால் அந்த வார்த்தையின் கடைசியில் ஒருமை வார்த்தையாக இருந்தால் உன், அன், இன் என்கின்ற லம்மத்தைன், ஃபதஹத்தைன், கஸரத்தைன் இருக்கும். அந்த வார்த்தை பன்மையாக இருந்தால் ஆரம்பத்தில் அலிஃப்லாமும் கடைசியில் வாவ்னூன் அல்லது யானூன் அல்லது அலிஃப்தா இவைகள் இணையும். உதாரணமாக முஸ்லிமூன், முஸ்லிமீன், முஸ்லிமாத் என்று சொல்வதை போல என்று பார்த்தோம். அடுத்து நாம் இடைச்சொற்களை பார்த்தோம். பி, மின், அன், பி, ஃபி, அலா, இலா இவைகளெல்லாம் நாம் இடைச்சொற்களாக பார்த்தோம்.
இப்பொழுது நாம் படித்துக் கொண்டிருப்பது ஃபஅல். ஃபஅல் என்றால் வினைச்சொல். பெரும்பாலான வினைச்சொல் அசல் 3 எழுத்துக்களை கொண்டதாக இருக்கிறது. ஒன்று கடந்த கால வினைச்சொல், இன்னொன்று நிகழ் மற்றும் வருங்கால வினைச்சொல், மூன்றாவதாக அம்ர் ஏவல் வினைச்சொல் என்பதாக நாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் கடந்த கால வினைச்சொல்லை பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த கால வினைச்சொல் பெரும்பாலும் அசல் 3 எழுத்துக்களை கொண்டதாக வருகிறது அல் குர்ஆனில். உதாரணமாக நாம் பார்த்தோம் ஃபஅல என்பது அதனுடைய மாதிரியாக இருக்கிறது. இதை போன்றுதான் மற்ற வெர்புகளும் வருகிறது. நாம் படித்தோம் ஜஅல, ஃபதஹ, நஸர, லரப, இவைகளெல்லாம் அதற்கான உதாரணமாக இருக்கிறது. அரபி மொழியில் வினைச்சொற்கள் 3 வகை. ஒன்று மாலி கடந்த காலம், கடந்த கால வினைச்சொல். 2 முலாரி நிகழ்காலம் அல்லது வருங்காலம், அதாவது நடந்து கொண்டிருப்பது அல்லது நடக்க இருப்பது. 3வது அம்ர் ஏவல். மாலி கடந்த காலம், நடந்து முடிந்தது. உதாரணமாக நாம் பார்த்தோம் ஃபஅல. இந்த வார்த்தையினுடைய அமைப்புகள் குர்ஆனில் சுமார் 9000 தடவைகள் வருகிறது. ஒவ்வொரு பக்கத்திலும் ஒவ்வொரு வரியிலும் இந்த வார்த்தையின் அமைப்பு வருவதை நாம் பார்த்தோம். இந்த வார்த்தைகளே குர்ஆனில் 26 தடவை வருகிறது. இதனுடைய அமைப்புகள் 9000 தடவைகள் வருகிறது என்பதை பார்க்கிறோம். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஅல அவன் செய்தான், ஃபஅலு அவர்கள் செய்தார்கள். ஃபஅல அவன் செய்தான், ஃபஅலு அவர்கள் செய்தார்கள். ஃபஅல்த நீ செய்தாய், ஃபஅல்து நான் செய்தேன். ஃபஅல்த நீ செய்தாய், ஃபஅல்து நான் செய்தேன். ஃபஅல்தும் நீங்கள் செய்தீர்கள், ஃபஅல்னா நாங்கள் செய்தோம். ஃபஅல்தும் நீங்கள் செய்தீர்கள், ஃபஅல்னா நாங்கள் செய்தோம் என்பதை போல. இதிலிருந்து நாம் உரைநடை அமைத்தோம். ஹல் ஃபஅல அவன் செய்தானா? நஅம் ஃபஅல ஆம் அவன் செய்தான். ஹல் ஃபஅலு அவர்கள் செய்தார்களா? நஅம் ஃபஅலு ஆம் அவர்கள் செய்தார்கள். இன்னொரு தடவை அரபியில் மட்டும் சொல்லுங்கள். ஹல் ஃபஅல நஅம் ஃபஅல. ஹல் ஃபஅலு நஅம் ஃபஅலு. அடுத்ததாக உரைநடை இங்கிருந்து தான் துவங்குகிறது. நாம் இதுவரைக்கும் படித்தோம் ஹூ, ஹும், க, இ, கும், நா. இந்த க, இ, கும், நா என்பதை எப்படி நாம் டிபிஐ செய்தோமோ அதே அமைப்பிலே இந்த த, து, தும், நா இவைகளை செய்ய வேண்டும். எழுத்துக்களோடு வருகின்ற க, இ, கும், நா இவைகளுக்கு ஒப்பாகவே இந்த வெர்புகளோடு வருகின்ற த, ஃபஅல்த, ஃபஅல்து, ஃபஅல்தும், ஃபஅல்னா, த, து, தும், நா இவைகளை நாம் சுட்டி காட்ட வேண்டும் என்பதை இங்கே காட்டுகிறார்கள். ஹர்ஃபுகளோடு இணைகின்ற இந்த பிரதி பெயர் சொற்கள் க, இ, கும், நா என்று வரும். ஃபஅலோடு இணைகின்ற இந்த பெயர் சொற்கள் இவைகள் சப்ஜெக்டாக வரக்கூடியவைகள். ஆப்ஜெக்டாக வரக்கூடியது தான் இந்த க, இ, கும், நா. சப்ஜெக்டாக வரக்கூடியது த, இ, தும், நா. நீ செய்தாய், நான் செய்தேன். நீங்கள் செய்தீர்கள், நாங்கள் செய்தோம். லக்க, லீ, லக்கும், லனா. லக்க உனக்கு, லீ எனக்கு, லக்கும் உங்களுக்கு, லனா எங்களுக்கு. இது மாதிரி அது ஆப்ஜெக்டினுடைய பொருளை கொடுக்கக்கூடியதாக ஹர்ஃபிலே இணைகும் இந்த எழுத்துக்கள். இதற்குரிய சப்ஜெக்டாக வரக்கூடியவைகள் தான் த, இ, தும், நா. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நீ செய்தாய், நான் செய்தேன். நீங்கள் செய்தீர்கள், நாங்கள் செய்தோம். ஹல் ஃபஅல்த நீ செய்தாயா? நஅம் ஃபஅல்து ஆம் நான் செய்தேன். ஹல் ஃபஅல்தும் நீங்கள் செய்தீர்களா? நஅம் ஃபஅல்னா ஆம் நாங்கள் செய்தோம். நீ செய்தாயா என்றால் நான் செய்தேன். நீங்கள் செய்தீர்களா? ஆம் நாங்கள் செய்தோம் என்று கேள்வி உரைநடை இங்கேதான் உருவாகிறது. ஹல் ஃபஅல்த நஅம் ஃபஅல்து. ஹல் ஃபஅல்தும் நஅம் ஃபஅல்னா என்பதை போல. இன்றைய பாடத்திற்கு நாம் வருகிறோம். இன்றைய பாடத்தில் நாம் படிக்கக்கூடிய ஃபஅல்கள் நஸர, ஹலக. நஸர அவன் உதவினான், ஹலக அவன் படைத்தான். நஸர அவன் உதவினான், ஹலக அவன் படைத்தான். நஸர, நஸரு இந்த வார்த்தைகள் குர்ஆனில் சுமார் 10 தடவைகள் இடம்பெறுகிறது. கடந்த கால வினை சொல்லில் 2வது வெர்பு. சொல்லுங்கள் என்னோடு. நஸர அவன் உதவினான், நஸரு அவர்கள் உதவினார்கள், நஸர்த நீ உதவினாய், நஸர்து நான் உதவினேன், நஸர்தும் நீங்கள் உதவினீர்கள், நஸர்னா நாங்கள் உதவினோம். நஸர அவன் உதவினான், நஸரு அவர்கள் உதவினார்கள். நஸர அவன் உதவினான், நஸரு அவர்கள் உதவினார்கள். நஸர்த நீ உதவினாய், நஸர்து நான் உதவினேன். நஸர்த நீ உதவினாய், நஸர்து நான் உதவினேன். நஸர்தும் நீங்கள் உதவினீர்கள், நஸர்னா நாங்கள் உதவினோம்.
அரபி மட்டும் சொல்லுங்கள். நஸர நஸரு, நஸர நஸரு, நஸர்த நஸர்து, நஸர்த நஸர்து, நஸர்தும் நஸர்னா, நஸர்தும் நஸர்னா. மாஷா அல்லாஹ். இதிலிருந்து நாம் உரைநடை அமைப்போம். ஹல் நஸர, அவன் உதவினானா? நஅம் நஸர, ஆம் அவன் உதவினான். ஹல் நஸரு, அவர்கள் உதவினார்களா? நஅம் நஸரு, ஆம் அவர்கள் உதவினார்கள். ஹல் நஸரு, அவர்கள் உதவினார்களா? நஅம் நஸரு, ஆம் அவர்கள் உதவினார்கள். சொல்லுங்கள். ஹல் நஸர, நஅம் நஸர, ஹல் நஸர, நஅம் நஸர, ஹல் நஸரு, நஅம் நஸரு, ஹல் நஸரு, நஅம் நஸரு. மாஷா அல்லாஹ். இப்பொழுது நாம் இங்கே பார்க்கிறோம், நினைவில் கொள்ளுங்கள், ஸைதுன் என்பது அசல், அது சப்ஜெக்டாக வருகின்ற பொழுது துன் என்று நாம் இங்கே குறியீடை செய்ய வேண்டும். அதே இது செயலை செய்யப்பட்டவராக நிகழ்த்தப்பட்டவராக மாறுகின்ற பொழுது ஸைதன் என்று நாம் குறியீடை செய்ய வேண்டும். இப்பொழுது நாம் ஸைதன் என்ற குறியீட்டை கொண்டு இங்கே நாம் படிக்கிறோம். ஹல் நஸர ஸைதன், அவன் ஸைதுக்கு உதவினானா? நஅம் நஸர ஸைதன், ஆம் அவன் ஸைதுக்கு உதவினான். ஹல் நஸர ஸைதன், அவன் ஸைதுக்கு உதவினானா? நஅம் நஸர ஸைதன், ஆம் ஸைதுக்கு அவன் உதவினான். ஹல் நஸரு ஸைதன், அவர்கள் ஸைதுக்கு உதவினார்களா? நஅம் நஸரு ஸைதன், ஆம் ஸைதுக்கு அவர்கள் உதவினார்கள். ஹல் நஸரு ஸைதன், அவர்கள் ஸைதுக்கு உதவினார்களா? நஅம் நஸரு ஸைதன், ஆம் ஸைதுக்கு அவர்கள் உதவினார்கள். அரபி மட்டும் சொல்லுங்கள். ஹல் நஸர ஸைதன், நஅம் நஸர ஸைதன், ஹல் நஸரு ஸைதன், நஅம் நஸரு ஸைதன். மாஷா அல்லாஹ். இப்போது நாம் ஏற்கனவே நாம் சொன்னதை போல க இ கும் நா என்பதனுடைய சுட்டிக்காட்டுதலை இங்கே த து தும் நா என்பதற்காக நாம் பயன்படுத்த வேண்டும். ஹர்ஃபோடு இணைகின்ற அவைகள் க இ கும் நா, உன்னிலிருந்து என்னிலிருந்து, உங்களிலிருந்து எங்களிலிருந்து என்பது இங்கே நீ நான் நீங்கள் நாங்கள் என்பதாக வெர்போடு இணைகின்ற இந்த வார்த்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். சுட்டிக்காட்டுதல் என்பது க இ கும் நா என்பதற்கு எதை நாம் செய்தோமோ அதையே த து தும் நா என்பதற்கு செய்ய வேண்டும். பாருங்கள். ஹல் நஸர்த, நீ உதவினாயா? நஅம் நஸர்து, ஆம் நான் உதவினேன். ஹல் நஸர்தும், நீங்கள் உதவினீர்களா? நஅம் நஸர்னா, ஆம் நாங்கள் உதவினோம். ஹல் நஸர்த, நீ உதவினாயா? நஅம் நஸர்து, ஆம் நான் உதவினேன். ஹல் நஸர்தும், நீங்கள் உதவினீர்களா? நஅம் நஸர்னா, ஆம் நாங்கள் உதவினோம். அரபி மட்டும் சொல்லுங்கள். ஹல் நஸர்த, நஅம் நஸர்து, ஹல் நஸர்தும், நஅம் நஸர்னா. மாஷா அல்லாஹ். இப்பொழுது ஸைதன் என்ற வார்த்தையை இணைத்து நாம் இந்த உரைநடையை சொல்கிறோம். ஹல் நஸர்த ஸைதன், நீ ஸைதுக்கு உதவினாயா? நஅம் நஸர்து ஸைதன், ஆம் நான் ஸைதுக்கு உதவினேன். ஹல் நஸர்தும் ஸைதன், நீங்கள் ஸைதுக்கு உதவினீர்களா? நஅம் நஸர்னா ஸைதன், ஆம் நாங்கள் ஸைதுக்கு உதவினோம். இன்னொரு தடவை. ஹல் நஸர்த ஸைதன், நீ ஸைதுக்கு உதவினாயா? நஅம் நஸர்து ஸைதன், ஆம் நான் ஸைதுக்கு உதவினேன். ஹல் நஸர்தும் ஸைதன், நீங்கள் ஸைதுக்கு உதவினீர்களா? நஅம் நஸர்னா ஸைதன், ஆம் நாங்கள் ஸைதுக்கு உதவினோம். அரபி மட்டும் சொல்லுங்கள். ஹல் நஸர்த ஸைதன், நஅம் நஸர்து ஸைதன், ஹல் நஸர்தும் ஸைதன், நஅம் நஸர்னா ஸைதன். மாஷா அல்லாஹ். அடுத்ததாக புதிய ஒரு வெர்பு, கடந்த காலம் இந்த வெர்பினுடைய வார்த்தைகள் குர்ஆனில் 150 தடவைகள் இடம்பெறுகிறது. ஹலக, ஹலகு, ஹலகுத, ஹலகுது, ஹலகுதும், ஹலகுனா. மாஷா அல்லாஹ். சொல்லுங்கள். ஹலக, அவன் படைத்தான். ஹலகு, அவர்கள் படைத்தார்கள். ஹலகுத, நீ படைத்தாய். ஹலகுது, நான் படைத்தேன். ஹலகுதும், நீங்கள் படைத்தீர்கள். ஹலகுனா, நாங்கள் படைத்தோம். இன்னொரு தடவை.
ஹலக அவன் படைத்தான், ஹலகு அவர்கள் படைத்தார்கள், ஹலக்த நீ படைத்தாய், ஹலக்து நான் படைத்தேன், ஹலக்தும் நீங்கள் படைத்தீர்கள், ஹலக்னா நாங்கள் படைத்தோம். அரபி மட்டும் சொல்லுங்கள். ஹலக ஹலகு, ஹலக ஹலகு, ஹலக ஹலகு, ஹலக்த ஹலக்து, ஹலக்த ஹலக்து, ஹலக்த ஹலக்து, ஹலக்தும் ஹலக்னா, ஹலக்தும் ஹலக்னா, ஹலக்தும் ஹலக்னா. மாஷா அல்லாஹ். இந்த வார்த்தையிலிருந்து நாம் உரைநடை அமைப்போம். ஹல் ஹலக அவன் படைத்தானா? படைத்தல் என்பது அல்லாஹுவுக்கு மட்டும்தான் உரியது. எனவே நம்மளுடைய உரைநடையில் அல்லாஹ் அல்லாதவர்களை நாம் நியத்து செய்யும் பட்சத்தில் இல்லை என்பதை இங்கே நாம் பதிலாக கொடுக்க வேண்டும். இல்லை என்பதற்கு மா என்பதை புழங்க வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பதிலாக மா ஹலக அவன் படைக்கவில்லை. ஹல் ஹலக அவன் படைத்தானா? மா ஹலக இல்லை அவன் படைக்கவில்லை. ஹல் ஹலகு அவர்கள் படைத்தார்களா? மா ஹலகு இல்லை அவர்கள் படைக்கவில்லை. இன்னொரு தடவை, ஹல் ஹலக அவன் படைத்தானா? மா ஹலக அவன் படைக்கவில்லை. ஹல் ஹலகு அவர்கள் படைத்தார்களா? மா ஹலகு அவர்கள் படைக்கவில்லை. அரபி மட்டும் சொல்லுங்கள். ஹல் ஹலக மா ஹலக, ஹல் ஹலகு மா ஹலகு. மாஷா அல்லாஹ். இங்கே நாம் ஷைஉன் என்ற பொருளை என்ற வார்த்தையை இணைத்து இந்த உரைநடை அமைக்கிறோம். ஷை என்றால் வஸ்து, பொருள், ஒரு பொருள் என்று பொருள். ஷைஉன் என்பது சப்ஜெக்ட், அதனுடைய அசலாக ஷைஉன் என்பது இருக்கும். இங்கே நமக்கு ஆப்ஜெக்டாக இந்த வார்த்தையை புழங்குவதனால் ஷை அன் என்ற குறியீடை நாம் கொடுக்க வேண்டும். ஷைஉன் என்றால் சப்ஜெக்டாக வருகின்ற வார்த்தை, பொருள். ஷைஉன் என்பதற்கு அசல்ல பொருள், பொருள் ஒரு வஸ்து என்று பொருள், அதனுடைய பொருள். செயலை செய்தவராக இருந்தால் ஷை உன் என்று சொல்ல வேண்டும். செய்யப்பட்டவராக, நிகழ்த்தப்பட்டவராக இருந்தால் ஷை அன் என்று சொல்ல வேண்டும். இங்கே ஷை அன் என்பது நிகழ்த்தப்பட்ட இடத்தில் வைத்து நாம் புழங்குவதனால் இதற்கு ஷை அன் என்று நாம் சொல்ல வேண்டும். சொல்லுங்கள். ஹல் ஹலக ஷைஅன் அவன் ஒன்றை படைத்தானா? மா ஹலக ஷைஅன் அவன் எதையும் படைக்கவில்லை. ஹல் ஹலகு ஷைஅன் அவர்கள் எதையாவது படைத்தார்களா? மா ஹலகு ஷைஅன் அவர்கள் எந்த வஸ்துவையும் படைக்கவில்லை. ஹல் ஹலக ஷைஅன் மா ஹலக ஷைஅன், ஹல் ஹலகு ஷைஅன் மா ஹலகு ஷைஅன். மாஷா அல்லாஹ். இப்பொழுது நாம் இந்த த து தும் நா இவைகளை பார்க்க இருக்கிறோம். ஹல் ஹலகுத்த நீ படைத்தாயா? மா ஹலகுது நான் படைக்கவில்லை. ஹல் ஹலகுத்தும் நீங்கள் படைத்தீர்களா? மா ஹலகுனா நாங்கள் படைக்கவில்லை. ஹல் ஹலகுத்த நீ படைத்தாயா? மா ஹலகுது நான் படைக்கவில்லை. ஹல் ஹலகுத்தும் நீங்கள் படைத்தீர்களா? மா ஹலகுனா நாங்கள் படைக்கவில்லை. அரபி மட்டும் சொல்லுங்கள். ஹல் ஹலகுத்த மா ஹலகுது, ஹல் ஹலகுத்தும் மா ஹலகுனா நாங்கள் படைக்கவில்லை. இப்பொழுது ஷைஅன் வார்த்தையை கொண்டு இங்கே சொல்கிறோம். ஹல் ஹலகுத்த ஷைஅன் நீ எதையாவது படைத்தாயா? மா ஹலகுத்து ஷைஅன் நான் எதையும் படைக்கவில்லை. ஹல் ஹலகுத்தும் ஷைஅன் நீங்கள் எதையாவது படைத்தீர்களா? மா ஹலகுனா ஷைஅன் நாங்கள் எதையும் படைக்கவில்லை. அரபி மட்டும் சொல்லுங்கள். ஹல் ஹலகுத்த ஷைஅன் மா ஹலகுத்து ஷைஅன், ஹல் ஹலகுத்தும் ஷைஅன் மா ஹலகுனா ஷைஅன், ஹல் ஹலகுத்த ஷைஅன் மா ஹலகுத்து ஷைஅன், ஹல் ஹலகுத்தும் ஷைஅன் மா ஹலகுனா ஷைஅன். மாஷா அல்லாஹ். இப்பொழுது ஹோம்ஒர்க்காக, வீட்டு பாடமாக, அபத அவன் வணங்கினான், ذكر அவன் நினைவு கூர்ந்தான் ஆகிய இரண்டு வெர்புகளை நாம் இங்கே வீட்டு பாடமாக தருகிறோம். அபத அவன் வணங்கினான், ذكر அவன் நினைவு கூர்ந்தான். சொல்லுங்கள். ذكر அவன் நினைவு கூர்ந்தான், ذكروا அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள், ذكرت நீ நினைவு கூர்ந்தாய், ذكرت நான் நினைவு கூர்ந்தேன், ذكرتم நீங்கள் நினைவு கூர்ந்தீர்கள், ذكرنا நாங்கள் நினைவு கூர்ந்தோம். இன்னொரு தடவை சொல்லுங்கள். ذكر ذكروا ذكر ذكروا ذكر ذكروا ذكرت 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 ذكرت
ذكرتم ذكرنا ذكرتم ذكرنا ذكرتم ذكرنا மாஷா அல்லாஹ். அடுத்ததாக அபத அவன் வணங்கினான், அபது அவர்கள் வணங்கினார்கள், அபத்த நீ வணங்கினாய், அபத்து நான் வணங்கினேன், அபத்தும் நீங்கள் வணங்கினீர்கள், அபதுனா நாங்கள் வணங்கினோம். இன்னொரு தடவை அபத அபது அவன் வணங்கினான் அவர்கள் வணங்கினார்கள், அபத்த நீ வணங்கினாய், அபத்து நான் வணங்கினேன், அபத்தும் நீங்கள் வணங்கினீர்கள், அபதுனா நாங்கள் வணங்கினோம். அரபி மட்டும் சொல்லுங்கள். அபத அபது அபத அபது அபத அபது அபத்த அபத்து அபத்த அபத்து அபத்த அபத்து அபத்தும் அபதுனா அபத்தும் அபதுனா அபத்தும் அபதுனா. மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நாம் கற்றல் குறிப்பாக பார்க்க இருக்கிறோம். 3ஆம் வீட்டு பாடம் சொல் அட்டையிலிருந்து படிப்பது. சொல் அட்டை எப்பொழுது நாம் பாக்கெட்டில் வைப்பதன் மூலமாக நாம் அதை அடிக்கடி எடுத்து படிப்பதன் மூலமாக அந்த பொருள்களினுடைய வார்த்தைகள் மனதிலே அப்படியே உட்கார்ந்து விடுகிறது. இதை படிப்பதற்கான நேரத்தை நாம் எப்படி வகுத்துக் கொள்வது என்றால், ஒவ்வொரு நாளும் 5 வேளை தொழுகைக்கு பிறகு கண்டிப்பாக இதை எடுத்து நான் படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வழமையை நாம் ஏற்படுத்திக் கொள்கின்ற பொழுது நமக்கு நிச்சயம் அந்த சொல் அட்டையை பார்க்கின்ற ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம். சொல்லட்டையை நாம் அடிக்கடி பார்ப்பதன் மூலமாக நமக்கு அந்த பாடத்தினுடைய பொருள்கள் அப்படியே மனதிலே பதிந்து விடுகிறது. அது ஒருபோதும் நம்மை விட்டும் நீங்காது. எனவே இந்த சொல் அட்டையை என்னுடைய பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு இதை முழுமையாக மனனம் செய்யாத வரைக்கும் நான் இதை என்னை விட்டும் தூரப்படுத்த மாட்டேன் என்ற உறுதிப்பாட்டை நீங்கள் உங்களுக்குள்ளே எடுத்துக்கொள்ள வேண்டும். அத்தோடு குர்ஆனிற்கு அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் எல்லா வார்த்தைகளுக்கும் சொல் அட்டையை தயார் செய்கின்ற வாய்ப்பை நமக்கு அல்லாஹ் உதவி செய்ய துஆ செய்யுங்கள். அல்லாஹ் உதவுவானாக. அல்ஹம்துலில்லாஹ். 10ஆம் பாடத்தினுடைய நிறைவில் நாம் சுமார் 28,854 தடவைகள் குர்ஆனில் இடம்பெறுகின்ற 116 வார்த்தைகளை நாம் கற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். வீட்டு பாடங்களை கவனமாக படித்துக் கொள்ளுங்கள். ரப்பி ஸித்னி இல்மா என்கின்ற துஆவை செய்யுங்கள். கற்பதற்கான சிறந்த வழி கற்பித்து கொடுப்பதிலே இருக்கிறது. எனவே ஆசிரியராக மாறுவதற்கான முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் நமக்கு உதவுவானாக. அல் குர்ஆனை ஓத, விளங்க, சிந்திக்க, செயல்படுத்த, பரப்ப, மனனம் செய்ய. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.